யூஎக்ஸ் டிசைனருக்கு வந்து எது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்? லைக் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் அவங்க ரொம்ப இதுவாக இருக்குமா? இல்லை கார்ப்பரேட் ரோலில் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? இப்போது எப்படி நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃபாக நீங்களே வந்து ஒரு ரெக்கமெண்ட் வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ம். அதே வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் மூலிமா ஒரு ப்ராஜெக்ட் கிளைண்ட்டுக்கு எடுத்து பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? இட்ஸ் a ரியல் ப்ராஜெக்ட். இட்ஸ் நாட் தட் யூ ஆடிங் இட் டு த போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் அப்பான் யுவர் ஓன் ரிக்வயர்மெண்ட், யுவர் ஓன் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீதிங்கிங் த ஜிமெயில்னு சொல்லுவாங்க, ரீதிங் சோன்ஸ் வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே ஒரு யூஸ் கேஸ் கொண்டு வந்துட்டு இது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க. அது வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி வந்து கொண்டு வருது. இது மூலிமா தான் யூ வில் கெட் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃப்ரீலான்சிங் ஆர் இன் த கார்ப்பரேட் செக்டர். அப்போது ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன் ஷார்ட்டர் டைம் யூல் பி டூயிங் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. அப்போது எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். ம். ஒரு 3 months ஒன்று பண்ணுவீங்க, அடுத்த 3 monthsல இன்னொன்று பண்ணுவீங்க. அப்போ வித்தின் 1 year டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 4 to 5 ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்ட் அப்பான் த ரெக்யர்மெண்ட். நான் ஒரு ஷார்ட்டாக நான் சொல்கிற ஒரு அப்ளிகேஷனாக இருக்க, ஒரு வெப்சைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சிஎம்எஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போது யூல் கெட் மோர் எக்ஸ்போஸ் டு த கிளைண்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் பேசும்போது த ஸ்கில் செட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கான நீடு வந்து மாறும். ஒருத்தர் வந்து நான் சொன்ன மாதிரி வேர்ட் ப்ரெஸில் வேணும்னு சொல்லலாம். ஒருத்தர் எனக்கு ஸ்டாட்டிக்காக எனக்கு டிசைன் மட்டும் பண்ணி கொடுங்க, வி ஹேவ் மை ஓன் டீம் சொல்லலாம். இன்னொருத்தர் எனக்கு வந்து பிராண்டிங் லோகோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அப்போது மல்டிபிள் ஸ்கில் செட் வந்து நீங்கள் வந்து அடாப்ஷன் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இந்த வெப் பேனர்ஸ் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்ட் கடைசின்னு கொடுத்துருப்பாங்களோ கூட நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் யுவர் ரோல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே என்ன ஆகுது? உங்களோட ரோலை வந்து நீங்களே வந்து மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த டிசைன்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த ரெக்யர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து வேறு விதமாக வித்தியாசமாக வந்து கிளைண்ட் கிட்ட வந்துட்டுருக்கு. அப்போது நான் சொன்ன அந்த எக்ஸ்போஜர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்டுக்கான ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆகிட்டே இருக்குது அந்த இடத்துல வந்து. அப்போது ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கான கிடைக்குது. வேறஸ் இன் கார்ப்பரேட் செக்டரில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், டே டு டே ப்ராசஸ் இருக்கும், அதை பண்ணி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். அண்ட் அடிஷ்னலி மென்டார்ஷிப் கிடைக்கும். அதே ஃப்ரீலான்ஸில் மென்டார்ஷிப் கிடைக்கும்னா கிடைக்காது. அப்போது இங்கே மென்டார்ஸோடு தான் நம்ம, ஏன்னா இங்கே என்ன பார்க்க வேண்டியது இருக்குது, நான் பண்ணுறது தான் ரைட்டுன்னு சொல்லி பண்ணிட்டு தான் ஃப்ரீலான்ஸு. வேறஸ் கார்ப்பரேட் செக்மெண்ட் போகும்போது யூ ஹேவ் சம் டிசைன் டீம். அங்கே ஒரு ப்ராசஸ் அதை நம்ம வந்து அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். தப்பாகிடுச்சுன்னா நம்ம வந்து கைடன்ஸ் வாங்கலாம், இது கரெக்டாக இல்லையான்னு கேட்கலாம், நான் போகிற டைரக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரோல் வந்து நிறைய இருக்குது. ஃப்ரீலான்ஸில் அது கிடையாது. ஸோ போத் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு இனிஷியல் டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம்.